அருளிருந்த மரியே வாழ்க, கர்த்தர் முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பில் எங்களை காப்பாற்றும். சகல ஆத்மாக்களையும் விசேஷமாய் உமது இரக்கம் யார் யாருக்கு தேவையோ அவர்களை மோட்சத்தில் கூட்டிச் சென்றருளும். தூய ஆவியாரின் வருகையை தியானிப்போமாக. பரலோகத்தில் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக.
ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்றும், சகல ஆத்மாக்களையும் விசேஷமாய் உமது இரக்கம் யார் யாருக்கு தேவையோ அவர்களை மோட்சத்தில் கூட்டி சேர்த்தருளும். தூய கன்னிமரியால் விண்ணேற்றம் அடைந்ததை தியானிப்போமாக. பரலோகத்தில் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் வசிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசிரிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசிரிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசிரிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசிரிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசிரிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசிரிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசிரிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசிரிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசிரிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசிரிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசிரிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசிரிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசிரிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசிரிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசிரிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசிரிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசிரிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசிரிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசிரிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசிரிக்கப்பட்டவரே. பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்றும், சகல ஆத்மாக்களையும் விசேஷமாய் உமது இரக்கம் யார் யாருக்கு தேவையோ அவர்களை மோட்சத்தில் கூட்டிச் சேர்த்தருளும். தூய கன்னிமரியால் விண்ணுலக மண்ணுலக அரசியாக முடிச்சூட்டப்பட்டதை தியானிப்போமாக. பரலோகத்தில் இருக்க எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் வசிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல
பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பில் எங்களை காப்பாற்றும், சகல ஆத்மாக்களையும் விசேஷமாய் உமது இரக்கம் யார் யாருக்கு தேவையோ அவர்களை மோட்சத்தில் கூட்டிச் சேர்த்தருளும். அதிதூதரான புனித மிக்கேலே, தேவதூதரான புனித கபிரியேலே, ரபேலே, அப்போஸ்தலரான புனித ராயப்பரே, சின்னப்பரே, அருளப்பரே, நாங்கள் எத்தனை பாவிலாக இருந்தாலும் நாங்கள் வேண்டிக் கொண்ட 203 மணி ஜெபத்தையும் உங்கள் சூசனோடு உண்டாக கூட்டி எங்கள் பிள்ளைகள் தெய்வ பயத்தோடும் ஞானத்தோடும் வளரவும், இளையோர் முதியோர் எங்கள் குடும்பங்கள் தினந்தோறும் திருப்பலில் பங்கேற்று ஆன்ம சரீர நலன்கள் பெறவும், காலமழை தவறாது பொழிந்து வளம் பெருகவும், திருப்பயணிகள் குடும்ப நலனுக்காகவும் நாங்கள் எல்லோரும் சமுதாய மத நல்லிணக்கத்தோடு நல்வாழ் வாழவும் வரங்கேற்று எங்கள் தாயும் பாதுகாவலுமான
பரிசுத்த புதுமை பரலோக அன்னையின் பரிசுத்த பாதங்களில் பாத காணிக்க வைக்க உங்களை மன்றாடுகிறோம். ஆமன். பரலோகத்தில் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விளைவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுது எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். மரியாயின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மரியாயின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மரியாயின் மாசற்ற இருதயமே, பாவிகள் மனம் திரும்ப வேண்டிக் கொள்ளும். மரியாயின் மாசற்ற இருதயமே, பாவிகள் மனம் திரும்ப வேண்டிக் கொள்ளும். மரியாயின் மாசற்ற இருதயமே, இந்தியாவுக்காக வேண்டிக் கொள்ளும். மரியாயின் மாசற்ற இருதயமே, இந்தியாவுக்காக வேண்டிக் கொள்ளும். சுவாமி கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே கிருபையாயிரும். கிறிஸ்துவே கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாக கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாக கேட்டருளும். பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயவு பண்ணி ரட்சியும். சுவாமி உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயவு பண்ணி ரட்சியும். சுவாமி தூய ஆவியாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயவு பண்ணி ரட்சியும். சுவாமி சமத்திற்குமார்க்க ஏக சர்வேஸ்வரா, எங்களை தயவு பண்ணி ரட்சியும். சுவாமி புனித மரியாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நித்திய காலமாய் சர்வத்துக்கும் ஆண்டவளாக தேவ சித்தத்தால் நியமிக்கப்பட்ட மோட்ச அலங்காரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பரலோக பூலோக ராக்கினியாக மாசில்லாமல் உருப்பெய்த்த புனித மரியாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆதி முதல்
நிகரற்ற பரிசுத்தனமாய் பிறந்த சுகீர்த அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பெண்ணால் அழிந்த உலகை பெண்ணாலை நீக்க கருதின தேவபிதாவனால் இரத்தற்கு மாதாவு நீக்கப்பட்ட சுகீர்த அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பரம நாயகியாகிய மரியன்னும் தயனிறந்த நாமதேயம் சூட்டப்பட்ட சுகீர்த அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வயதில் வளர மென்மேலும் சகல புண்ணியங்களாலும் அதிகரித்து விளங்கின சுகீர்த அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மனிதர் எல்லோருக்கும் புண்ணிய மாதிரியாகவும் ஞான தீபமாக ஒளிர்ந்த சுகீர்த அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிரியத்தினாலே பூரணமானவன்றி தேவதுதரால் மங்களம் சொல்லப்பட்ட சுகீர்த அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நிகரற்ற அற்புதமாய் தூய ஆவியின் வரப்பிரசாதத்தினாலே கன்னிமையோடு கற்பந்தரித்து அவதரித்த இரட்சகரை பெற்ற சுகீர்த அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் ரச்சனத்தின் நிமித்தம் இயேசுநாதருடைய திருப்பாடுகளுக்கும் பங்களியான சுகீர்த அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அவர் உயிர்த்த போதும் மோட்சத்துக்கு எழுந்திருந்த போதும் அளவிருந்த ஆனந்த அனுபவித்த சுகீர்த அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சுவாமி மோட்சத்துக்கு ஆரம்பமான பின்பு திருசபைக்கு ஆறுதலும் ஆதரவுமாக இவ்வுலகத்தில் நின்று போன சுகீர்த அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகத்தில் சஞ்சரித்த அளவும் நினைவினாலும் ஆசையினாலும் பரலோகத்தில் தங்கின சுகீர்த அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவ சித்தத்தினால் உமக்கு குறிப்பிட்ட ஜீவகாலமளவும் இப்பிரதேச துன்பங்களை அச்சிந்த தைரியம் பக்தி பொறுமை முதலிய நற்குணத்தோடு அனுபவித்த சுகீர்த அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இவ்வுலகில் இருந்த நாளளவும் அதிகமா எல்லா வரங்களினாலும் அதிசயத்து நிகராத புண்ணிய சம்பவம் அடைந்த சுகீர்த அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உமது திருமரண சமயத்தில் தூர தேசங்களில் இருந்த அப்போஸ்தலர் முதலாய் அற்புதமாக வரும்படி செய்தறிய சுகீர்த அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இப்பிரபஞ்சம் விடுவதற்கு முன் தாயின் அன்போடு சீசர்களை ஆசீர்வதித்து தேற்றிய சுகீர்த அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அச்சமயத்தில் தரிசனையான சமணசுகளால் பேரும்ப சந்தோஷம் அடைந்த சுகீர்த அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சொல்லில் அடங்காத ஆனந்தத்துடன் உம்முடைய திருக்குமாரன் அண்டையில் சேர்ந்த மோட்ச அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சமணசுகளும் அப்போஸ்தலரும் திரு சங்கீதங்களை தொனிக்க மிகுந்த பக்தி வணக்கத்துடனே சீசர்களால் திருமேனி அடக்கம் செய்யப்பட்ட மோட்ச அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். 3 நாள் பரியந்தம் மது திரு கல்லறையில் சமணத்துடைய இன்பமுள்ள சங்கீதங்களால் சுதிக்கப்பட்ட மோட்ச அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக்
வேண்டிக் கொள்ளும். மூன்றாம் நாள் ஆத்ம சரீரத்தோடு உயிர்த்து பேரும் ராஜ்யத்துக்கு எழுந்தெளின மோட்ச அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அத்தியந்த மகிமை ஓட்டலோகமாய் பரலோகத்தில் சேர்ந்த மோட்ச அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அப்பொழுது சமணசிலும் சேனைகளால் சொல்லில் அடங்காத இன்ப சங்கீதம் கொண்டு துதிக்க கொண்டாடப்பட்ட மோட்ச அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உம்முடைய திருக்குமாரனால் நிகரத்த சித்த நேசத்துடனே அரவணைக்கப்பட்ட மோட்ச அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிதாக்கள் முதலிய சகல மோட்சவாசிகளாலும் வணங்கி கொண்டாடப்பட்ட மோட்ச அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சர்வலோகத்துக்கும் ராக்கினியாக தேவபிதாவினால் மகிமை கீரிடம் சூட்டப்பட்ட மோட்ச அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உம்முடைய திருக்குமாரன் அண்டையில் மகிமை சிம்மாசனத்தில் வீற்றிருக்கிற மோட்ச அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உமது திருவாதத்தால் சந்திரனை மிதிக்கும் மோட்ச அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அழகினால் பூரண சந்திரனை வென்று மகிமை ஆடையாக சூரியனை அணிந்த மோட்ச அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். 12 நட்சத்திரங்களை முடியாக தரித்திருக்கும் மோட்ச அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அணிவகுப்பான படைவிட சத்துருக்களுக்கு பயங்கரமான வல்லவினுடதான மோட்ச அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சர்வலோகத்திலும் அளவிருந்த வல்லமை பெற்றிருக்கிற மோட்ச அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நரக சர்ப்பமாகிய பிசாசின் தலை நசுக்கி பேய்கள் எல்லாம் நடுங்க செய்து துரத்தும் மோட்ச அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவ இஷ்ட பிரசாத பொக்கிஷங்களை உமது வசமாக கொண்டிருக்கிற மோட்ச அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிருபை தயாபரம் நிறைந்த ராக்கினியாகிய மோட்ச அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். என் இறந்த நன்மை அற்புதங்களால் உமது வல்லமையை விளங்கச் செய்திருந்த மோட்ச அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பல முறை ராஜ்யங்களையும் பட்டணங்களையும் குடும்பங்களையும் ஆபத்தில் ரசித்து நிலைப்பித்த மோட்ச அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சொல்லில் அடங்காத வேறு புதுமை உபகார சாயங்களால் உமது தயாளத்தை காட்டருளின மோட்ச அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எண்ணில் அடங்காத பேர்களை பேரின்ப ராஜ்யத்தில் சேர்ப்பித்த மோட்ச அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவிகளுக்கு அடக்கலமாகிய மோட்ச அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இப்பிரதேசத்தில்
சஞ்சரிக்கிற உமது நேச பிள்ளைகளை மறவாத மோட்ச அலங்காரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ள உமது பெயரில் மெய்யான பக்தி உள்ளவர்களை ஒருபோதும் கைவிடாத மோட்ச அலங்காரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ள ஜீவிய நாளிலும் மரண நேரத்திலும் எங்களுக்கு அடைக்கலவும் ஆதரவும் தேற்றவும் ஆகிய மோட்ச அலங்காரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ள சகல புனிதர்களை விட புண்ணியத்தினாலும் மகிமையினாலும் விளங்குகின்ற மோட்ச அலங்காரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ள சர்வ லோகத்திலும் சுதி வணக்கம் கொண்டாட்டம் பெற்றிருக்கிற மோட்ச அலங்காரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ள படைக்கப்பட்ட சகல வஸ்துகளாலும் சுதிக்கவும் கொண்டாடவும் வணங்கப்படுவதற்கு பாத்திரமான மோட்ச அலங்காரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ள கண்ணீர்களுக்கு மாதிரிகையும் ராக்னியுமாகிய மோட்ச அலங்காரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ள சமணசுகளுக்கும் மற்ற சகல புனிதர்களுக்கும் ராக்கினியான மோட்ச அலங்காரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ள உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி, உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, இயேசுவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும் சுவாமி, உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, இயேசுவே எங்களை தயவுபண்ணி இரட்சியும் சுவாமி, சர்வேசனுடைய புனித மாதாவே, இதோ உம்முடைய சரணமாக ஓடி வந்தோம். எங்கள் அவசரங்களில் நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கு நீர் பாரமுமாயிராதையும் ஆசீர்வதிக்கப்பட்டவளும் மோட்சமுடமாயிருக்கிற நித்திய கன்னிகையே, சகல ஆபத்துகளை நின்று எங்களை தற்காத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துநாதருடைய திருவாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரவாங்கத்தக்கதாக இயேசுவுடைய பரிசுத்த மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ள ஜெபிப்பமாக. சர்வத்துக்கும் அதிபதி கர்த்தவாகி நித்திய சர்வேஸ்வரம் அவதரித்த உம்முடைய திருக்குமாரனுக்கு மாதாவான புனித கன்னிமரி மாலை எங்களுக்கு தாயாராகவும் ராக்கினியாகவும் தந்துள்ளீரே. உம்முடைய கிருபை வரவசாத்தால் மோட்ச அலங்கரியான இந்த பரமநாயகியின் உத்தம புண்ணியங்களை அடியோர்கள் இப்பிரதேசத்தில் தஞ்சடைவதற்கும் சுமத்திரையாய் அனுசரித்து உமது பேரின்ப தரிசனையில் அவருடைய ஆனந்த பாக்கியத்துக்கு பங்களியாகும்படிக்கு எங்கள் மன்றாட்டுகளையும் எங்கள் அம்புல மாதா எங்களுக்காக செய்யும் மன்றாட்டுகளையும் கேட்டு எங்களுக்கு அனுகிரகம் செய்தர்களும். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் இயேசுநாத திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தருளும் சாமி. ஆமென். இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, எல்லாருக்குமே குட் ஈவினிங். குட் ஈவினிங். நல்லா இருக்கிறீங்களா? உங்களை எல்லாம் பார்க்கும்போது நீங்க நல்லா தான் இருக்கிறீங்கன்னு தெரியுது. ரொம்ப சந்தோஷம். அன்பிற்குரியவர்களே, 3வது திருநாளிலே மரியன்னையின் தூய உள்ளம் என்ற தலைப்பிலே நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். மரியன்னை மரியன்னை சொல்லும்போது நம்ம ரொம்ப உயர்வாக ரொம்ப மேல வச்சு நம்ம இருக்கிறோம். ஆனா
நம்முடைய லாங்குவேஜ் நம்ம ஒரு தாய் அம்மா அப்படின்னு சொல்லும் பொழுது அது இன்னும் அழுத்தமான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. அம்மா என்று சொல்லுகின்ற பொழுது வார்த்தைகள் எல்லாம் உயிர் கொண்ட வார்த்தை, சக்தி கொண்ட வார்த்தை, திடம் தருகிற வார்த்தை, திடப்படுத்துகிற வார்த்தை, நம் எல்லோருக்குமே உயிர் தந்து உருவாக்குகிற ஒரு வார்த்தையாக. எவ்வளவோ காரியங்கள் இருக்கிறது நம்மை உருவாக்க, மகிழ்ச்சிப்படுத்த. ஆனால் அம்மா என்ற வார்த்தைக்கு நிகர் வேறு ஒன்றுமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையாக, ஒரு உருவாக இந்த தாய் நமக்கு இருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, அம்மா அதை பத்தி நம்ம சொல்லும் பொழுது ஒரு சின்ன கவிதை எனக்கு ஞாபகம் வருகிறது. கொஞ்சம் நல்லா கவனிங்க. கருவாக்கி, உருவாக்கி, காயாக்கி, கனியாக்கி, நம் வாழ்வை இனிப்பாக்க தன் வாழ்வின் கசப்புகளை விழுங்கிக் கொண்டிருக்கும் மனித தெய்வம் தான் தாய். படைத்தவன் பெயர் பிரம்மா, அவனை நாம் பார்ப்பதில்லை. பெற்றவள் பெயர் அம்மா, அவளைத்தான் நாம் பார்க்கிறோம். அம்மா, அவளுக்கு முன் அந்த பிரம்மா கூட சும்மா. அம்மா, அவளுக்கு முன் அந்த பிரம்மா கூட சும்மா. அன்பிற்குரியவர்களே, இதுதான் ஒரு அம்மாவினுடைய ஒரு உண்மையான யதார்த்தம். அம்மான்னா இதுதான். நாம் கண்கண்ட தெய்வம் அவள்தான். நமக்கு அவளை தவிர வேற எதுவுமே இல்லை. நாம் எல்லாருமே இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம், நான் பேசிக் கொண்டிருக்கிறேன், நீங்க எல்லாம் இருக்கிறீங்கன்னா அதற்கு எல்லாமே காரணம் யாரு? அம்மா. அவங்க நினைச்சிருந்தா எத்தனை முறை நம்மை சாகடித்திருக்கலாம், கருவிலேயே எத்தனை முறை சாகடித்திருக்கலாம், பிறந்ததிலிருந்து எத்தனை முறை சாகடித்திருக்கலாம். ஆனால் இன்று நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால், வாழ்கிறோம் என்றால் அது அவள் தந்த பிச்சை. அன்பிற்குரியவர்களே, அந்த பிச்சையிலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அம்மா என்று சொல்லுகின்ற பொழுது நம்முடைய மரியன்னையோடு சேர்த்து நாம் இன்றைய தினம் சிந்திக்கின்றோம். மரியன்னையுடைய தூய உள்ளத்தோடு சேர்ந்து நாம் சிந்திக்கின்றோம். வெரி குட். இப்போ நான் ஒரு கவிதை சொன்னேன் இல்லையா, அது யார் கரெக்டா ஒரே ஒரு வார்த்தை கூட தவறாம யார் சொல்லுவா, அவங்களுக்கு நான் ஒரு பிரைஸ் தரேன். ரொம்ப உஷாரா இருக்கும். என் கையில என்ன வருதோ அதை நான் தரேன். 1000 ரூபாய் சொல்லிட்டு நீங்க அப்படியே எடுத்துட்டு ஓடி போயிடலாம். போன வராது, பொழுது போன கிடைக்காது. டக்குன்னு சொல்லுங்க. போட்டி வைக்கும் போது டைம் ரொம்ப ஷார்ட் ஆயிடும். 1 2 3. சாமி நீங்க 100 ஏறினா கூட கவலை இல்லை சாமி, நாங்க சொல்ல மாட்டோம். நீங்க என்ன இருக்கிறீங்க? அன்பிற்குரியவர்களே, சரி உள்ள வச்சிடலாம். மனசு கஷ்டமா இருக்கு எனக்கு உள்ள வைக்கிறதுக்கு. அன்பிற்குரியவர்களே, இந்த பரிசு தரது கார்பரேஷன்ல தண்ணி வர மாதிரி, கார்பரேஷன் குழாயில நாம குழாய் அடியில வச்சு பாத்திரம் வச்சு திறக்கும்போது தண்ணி வராது. குழாயில தண்ணி வரும்போது நாம தான் பாத்திரத்தை வைக்கணும். புரியுது இல்லையா? நாம நினைக்கும் போது தண்ணி வராது, தண்ணி வரும்போது நாம தான் பிடிச்சிக்கணும். அது போலதான் இந்த வாய்ப்புகள் எல்லாம். ஓகே, மீண்டும் சொல்லுகிறேன். கருவாக்கி, உருவாக்கி, காயாக்கி, கனியாக்கி, நம் வாழ்வை இனிப்பாக்க தன் வாழ்வின் கசப்புகளை விழுங்கிக் கொண்டிருக்கும் மனித தெய்வம் தான் தாய். படைத்தவன் பெயர் பிரம்மா, அவனை நாம் பார்ப்பதில்லை. பெற்றவள் பெயர் அம்மா, அவளைத்தான் நாம் பார்க்கிறோம். அம்மா, அவளுக்கு முன் அந்த பிரம்மா கூட சும்மா. அன்பிற்குரியவர்களே, அப்படிப்பட்ட மரியன்னையை நாம் இன்று சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது எதற்காக இந்த மரியன்னையை நாம் ஆலயத்தின் உச்சியில வைத்துக் கொண்டிருக்கிறோம், எதற்காக மரியன்னைக்கு இவ்வளவு மகத்துவத்தை தந்திருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்த்தால்தான் அந்த உள்ளம் நமக்கு புரியும். இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, எல்லோருக்குமே இறை திட்டம் வழங்கப்படுகிறது. எல்லோருக்குமே வாழ்க்கையில ஒரு திட்டம் தரப்படுகிறது. எல்லோருக்குமே இறைவன் இதுதான் என்று ஒரு சட்டத்தை வைத்திருக்கிறார். அதை மீறி நம்மால் செல்லவும் முடியாது, நம்மால் ஒன்றும் செய்யவும் முடியாது. அவருக்கு அடுத்திருக்கிற அந்த திட்டத்திலும் சட்டத்திலும் தான் நாம் நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோம். அப்படின்னு சொன்னா மரியன்னைக்கு இறைவன் வகுத்த திட்டத்திலே மரியன்னை எப்படி செல்லுகிறாள், இதை நாம் நிச்சயமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். இறை திட்டத்திலே மரியன்னை தன்னை முழுவதுமாக கரைத்துக் கொள்ளுகிற ஒரு பாணியை பார்க்கிறோம். உங்களுக்கு எல்லாம் இந்த உப்பு பொம்மை தெரியுங்களா? உப்பு பொம்மை தெரியாதா? வீட்டுல எல்லாம் நீங்க உப்பு போட்டு சாப்பிடுறீங்க இல்லையா?
அந்த பொம்மை அப்படியே அந்த உப்புல செஞ்ச பொம்மைன்னு வச்சுக்கோமே. ஒரு உப்பு பொம்மைக்கு உயிர் வந்தது. வடக்குங்குளத்துல இருக்கிற உப்பு பொம்மைக்கு உயிர் வந்தது. உயிர் வந்த உப்பு பொம்மை என்ன செய்யும் கண்ணா? என்ன செய்யும்? நம்மள மாதிரி கீழே நோண்டும் மேல நோண்டும் எல்லாம் செய்யும் வச்சுங்களேன். அப்படியே வடக்குங்குளத்துல சுத்தி பார்த்து, ஆஹா இந்த சின்ன ரோமாபுரி எவ்வளவு சூப்பரா இருக்கிறது, அப்படியே ஒவ்வொரு வீடும் பார்த்து அசந்து, ஒவ்வொருத்தரையும் பார்த்து அசந்து, அப்படியே மெய் மறந்து போய் அப்படியே மேல கோவில் எல்லாம் பார்த்து, ஆடம்பரத்தை பார்த்து, அட்டகாசங்களை பார்த்து அதிசயித்து போனது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே தள்ளி தள்ளி போயிட்டு நேர கடற்கரையில போய் நின்னுதான். யாரு? உப்பு பொம்மை. கடற்கரையில பசங்க எல்லாம் நிறைய பேர் விளையாடினு இருக்கிறாங்க. அலைகள் வந்து அடித்துக் கொண்டு இருக்கிறது. ரொம்ப சில்லுன்னு அப்படியே சூப்பரா எல்லா பசங்களும் விளையாடினு இருக்கிறாங்க. அந்த அலைகள்ல ஆசைப்பட்ட உப்பு பொம்மை தானும் போய் அந்த அலைகள்ல நின்று சில்லுன்னு அப்படியே வந்து அந்த அலை சூப்பரா இருக்கு. ஆஹா, இதெல்லாம் அனுபவிக்காம என்னையா வாழ்க்கை இது, எத்தனை நாள் நம்ம இப்படி இருந்துட்டோமே, எவ்வளவு சூப்பரா இருக்கு சொல்லிட்டு அப்படியே ஒரு கொஞ்ச நேரம் 5 நிமிஷம் கழிச்ச பிறகு அந்த உப்பு பொம்மை கீழே பார்த்துதான். கீழே எப்படி இருந்தது? கீழே எப்படி இருந்தது? கால் எல்லாம் இப்படி இருந்த விரலாம் இப்படி ஆயிடுச்சு, மொட்டை மொட்டையாயிடுச்சு. திடீர்னு கரைக்கு ஓடி வந்து நின்று அழ ஆரம்பிச்சது. கடலே, உனக்கு கருணை இல்லையா? அநியாயமா தெரியல உனக்கு? எத்தனையோ வருஷம் கழிச்சு இப்பதான் எனக்கு உயிர் வந்தது. எல்லாரும் விளையாடுறாங்க, நானும் வந்தேன், நீ என்ன கரைச்சிட்டியே, அநியாயமா இல்லையா? அப்போ 2 பேரும் பேச ஆரம்பிக்கும் போது கடல் சொல்லிச்சுதான், நானா உன்னை வர சொன்னேன், நீயா தானே வந்த, இல்ல மத்தவங்க எல்லாம் விளையாடுறாங்களே நானும் வந்தேன், இருந்தாலும் இது உனக்காக தரப்பட்டது, அதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்படியே பேசும்பொழுது கடல் சொல்லிச்சுதான், என்ன பெருசா ஊரை பார்த்துட்ட, என்ன பெருசா உலகத்தை பார்த்துட்ட, எனக்குள்ளவா, எனக்குள்ள மிகப்பெரிய உலகம் இருக்கிறது, பிரம்மாண்டமான உலகம் இருக்கிறது, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மீன் வகைகள் இருக்கிறது, பவளைப்பாறைகள் இருக்கிறது, வெளி உலகத்தை விட நான் அழகானவன், நீ என்ன அறிந்து கொள்ள வேண்டுமானா நீ உள்ளவா. உப்பு பொம்மை என்ன சொல்லுச்சுதான், இந்த பூச்சாண்டி வேலை எல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம், கொஞ்ச நேரம் நின்னதுக்கே நீ செஞ்ச வேலை தெரியுமே, அதனால நான் வரமாட்டேன். இருந்தாலும் இப்படியே பேசும்பொழுது கடல் வந்து உப்பு பொம்மையை கன்வின்ஸ் பண்ணிடுச்சு. சரி, நம்ம தலையெழுத்து இதுதான், யார் மாத்த முடியும் சொல்லிட்டு உப்பு பொம்மை கொஞ்சம் கொஞ்சமா கடலுக்குள்ள இறங்கி நடக்க ஆரம்பித்தது. அதனுடைய அழகை பார்த்து, பிரம்மாண்டத்தை பார்த்து, மீன்களை பார்த்து, பவளப்பாறைகளை பார்த்து அப்படியே அதிசயித்து ஆச்சரியப்பட்டு அப்படியே நின்று மெய் மறந்து போய் நிற்கின்ற பொழுது உப்பு பொம்மைக்கு என்ன ஆச்சுது? உப்பு பொம்மை கரைஞ்சி காணாம போயிடுச்சு. நீங்களாம் வருத்தப்படுற மாதிரி தெரியுது, டோன்ட் வரி, அது உப்பு பொம்மை தான். இப்போ வந்து ஒரு மட்டமான ஒரு கேள்வி, நாங்க மெட்ராஸ் சைடுலாம் சப்ப மேட்டர் சொல்லுவாங்க. என்னது சப்ப மேட்டர்? அது போல ஒரு கேள்வி நான் கேட்கிறேன், உப்பு பொம்மைக்கு என்ன ஆச்சுது? இதை விட மட்டமான கேள்வி யாரும் கேட்க முடியாதுன்னு இருந்தாலும் நான் கேட்கிறேன், உப்பு பொம்மைக்கு என்ன ஆச்சுது? கரைஞ்சு போச்சு, கடல்ல கரைஞ்சு போச்சு. எப்படா கண்டுபிடிச்ச? கடல்ல கரைஞ்சு போயிடுச்சு. அப்புறமா உப்பு பொம்மைக்கு என்ன ஆச்சுது? அன்பிற்குரியவர்களே, உப்பு பொம்மை கடலாக மாறிவிட்டது. உப்பு பொம்மை கடலாக மாறிவிட்டது. இனி கடல் வேறு, உப்பு பொம்மை வேறு அல்ல. உப்பு பொம்மை தன்னை கரைத்துக் கொண்டதால் அது கடலாகவே மாறிவிட்டது. அதுதான் அன்னை மரியாளுக்கு நிகழ்ந்தது. இதோ ஆண்டவருடைய அடிமை என்று சொல்லி தன்னை முழுவதுமாக கரைத்துக் கொண்டதால் அவள் இந்த நிலைமைக்கு உயர்ந்திருக்கிறாள். எல்லா ஆலயத்தின் உச்சியிலும் அவள் வந்திருக்கிறார், எல்லா வீட்டின் மத்தியிலும் அவள் நின்று கொண்டிருக்கிறாள், எல்லாருடைய உள்ளங்களையும் அவள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறாள். இதுதான் தன்னை கரைத்துக் கொள்ளுபவர்களுக்கு கடவுள் தருகிற பரிசு. நாம பெற்றுக் கொள்வதில்லை, நம்மை இழப்பவர்களுக்கும் துறப்பவர்களுக்கும் இறைவன் தருகிற பரிசு இதுதான். அன்பிற்குரியவர்களே, நம்மை முழுவதுமாக கரைத்துக் கொள்ளுகிற பொழுது, இறை திட்டத்திலே நம்மை முழுவதுமாக இழக்கிற பொழுது, 100% இழக்கிற பொழுது நாம் 100% அல்ல 1000% முழுமையாக பெற்றுக் கொள்வோம். இதுதான்
அன்னை மரியினுடைய தூய உள்ளம். அன்பிற்குரியவர்களே, தன்னை முழுவதுமாக கரைத்துக் கொள்ளுகிற அந்த உள்ளம் இறை திட்டத்திலே. இதே நான் யோசிச்சு பார்ப்பேன். நமக்கு அந்த இறை திட்டம் வரும்பொழுது நாம் என்ன சொல்லுவோம்? சப்போஸ் இப்ப எல்லாம் நீங்க எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போறீங்க வச்சுங்களேன், ஒரு 8-8:15 மணிக்கு வீட்டுக்கு போறீங்க. வீட்டுக்கு போன என்ன உடனே நேரம் கிச்சனுக்கு தான் போவீங்க. பசிக்கும் இல்லையா, இவர சாமியார் வேற பிளேடு போட்டாரு சொல்லிட்டு போவீங்க வீட்டுக்கு. பசிக்கும் வேற, போயிட்டு அங்க கிச்சனுக்கு போறீங்க. நேரா கிச்சன்ல கப்ரியேல் தூதர் மூலையில நிக்கிறார். யாரு? நம்ம கப்ரியேல் தூதர். அவர் மோசமானவர் இல்ல, கப்ரியேல் தூதர் டேஞ்சரஸ் ஃபெலோ. அவர் மூலையில நிக்கிறார். மூலையில நின்று உங்க பேர் எதுவும் சொல்லி, அருள் நிறைந்த அந்தோனியம்மா வாழ்க, ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். திருப்பி இயேசு பிறக்கிறதுக்கு உங்களை தேர்ந்து, அம்மா அந்தோனியம்மா வாடிங்க பாருங்க. வேற ஒருத்தர் சொல்லுவோம், அருள் இருந்து ஆரோக்கியமா வாழ்க, ஏதோ ஒரு பேர். ஆண்டவர் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார், உங்க வயிற்றுல இயேசு பிறக்க போகிறார் சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? யாராவது ஒருத்தர் ஒத்துக்குவீங்களா? யாராவது ஒருத்தர், நிறைய பேர் இருக்கிறீங்க, யாராவது ஒருத்தர் இயேசு பிறக்கிறதுக்கு ஒத்துக்குவீங்களா? இதுக்காக தான் மரியாதைக்கு நாம தாய்மை பட்டத்தை கொடுத்து தந்திருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, ஏன் ஒத்துக்க மாட்டோம்? ஏன் ஒத்துக்க மாட்டோம்? அதற்குரிய காரணங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், அப்படி கப்ரியேல் தூதர் வந்தார்னா ஒரு உயிரோட போக மாட்டார், அடிச்சே அவரை சாவடிச்சிருவீங்க. உன்னால நாங்க பட்ட அவஸ்தை போதும், இனிமேல் இந்த சைடு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரை நம்ம விரட்டி விட்டுரும். அன்பிற்குரியவர்களே, இறை திட்டத்திற்கு நம்மை கரைத்துக் கொள்வது என்பது அடிபட துணிவது, அடிமாடாக மாறி போவது, அடிமையாக போவது. அடிமை வாழ்க்கைன்னா உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் நீங்க உண்மையான அடிமைகள் நீங்க பாத்தீங்கன்னா வாசிங்கன்னா தெரியும். அது ஒரு அடிமை மாடு கூட மரியாதை இருக்கிறது, அது கூட கிடையாது மனுஷனுக்கு. அப்படிப்பட்ட ஒரு வாழ்வாகி போவதுதான் இறை திட்டத்திலே நம்மை கரைத்துக் கொள்வது. அதனால்தான் அவள் தூய உள்ளத்தினளாக, பரிசுத்த நாயையாக, பரலோக நாயையாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறாள். இயேசுவில் பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு தூய உள்ளம், பரிசுத்த உள்ளத்தை நாமும் பெற்றுக்கொள்ள நாம் ஜெபிப்போம். எப்பயுமே மரியாதை பற்றி பேசுவது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா நம்மை பற்றி, மரியாதையோடு நம்மை தொடர்பு படுத்தி பேசுவதுதான் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால ஒரு 2-3 காரியங்களை உங்களோடு நாம் எப்படி மரியாதை போல தூய உள்ளத்தோடு இருக்க முடியும் என்று உங்களோடு நான் சிந்திக்க விரும்புகிறேன். பாத்தீங்கன்னா, முதலாவது, அன்னை இந்த இறை திட்டத்திலே நம்மை கரைத்துக் கொள்ளுகிறாள், சந்தோஷம். அன்பிற்குரியவர்களே, இந்த பரிசுத்த உள்ளம் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஆப்போசிட்டா என்ன இருக்கும்? தூய உள்ளம் இல்லையா? தூய உள்ளம் சொன்னா அதுக்கு ஆப்போசிட்டா என்ன இருக்கும்? சின்ன சின்ன கேள்வி கூட நீங்க பதில் சொல்ல மாட்டீங்க. நல்ல உள்ளத்துக்கு ஆப்போசிட் என்னது? கெட்ட உள்ளம். தூய உள்ளத்துக்கு ஆப்போசிட் தீய உள்ளம், அழுக்கான உள்ளம். அது ஒரு மோசமான ஒரு உள்ளம் வச்சுங்களேன். அப்ப அந்த உள்ளத்தை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். இந்த தீய உள்ளத்திலே ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும் தெரியுங்களா? தீய உள்ளத்திலே ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும் தெரியுங்களா? ஆணவம், அகந்தை, நான் என்ற கர்வம், எனக்கு மட்டும்தான் தெரியும் என்ற திமிர், நான் இல்லைன்னா எதுவுமே நடக்காது என்ற ஒரு மாதிரி அகந்தை. அன்பிற்குரியவர்களே, அது இருக்கிற வரை நாமும் வாழ முடியாது, பிறரையும் வாழ விட மாட்டோம். அந்த அகந்தையை அழிக்காத வரை நம்மால் இருக்க முடியாது. ஆகவே தூய உள்ளத்தினா இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் நாம் யோசித்து பார்க்க வேண்டியது, நம்முடைய உள்ளத்திலே ஆணவம் இருக்கிறதா என்று சொல்லி அதை நாம் களைய, அதை முளையிலே கிள்ளி எறிய முயற்சி எடுக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இந்த ஆணவம் சொன்னா உங்களுக்கு யோசிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நமக்கு யாருக்கு ஆணவம் இருக்கிறது? நம்ம எல்லாம் நல்லா தானே இருக்கிறோம். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். வீட்டுல ஒரு கல்யாணம் நடக்குதுன்னு வச்சுங்களேன், சரி, அதோட விட இன்னும் ஒரு ஸ்டெப் முன்னாடி போயிட்டு, சரி, ஒரு கல்யாணம் நடக்குதுன்னு வச்சுங்களேன். ஒரு கல்யாணம் நடக்குது, உங்க பொண்ணுக்கு நீங்க என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? ஆமா, முன்னாடி உட்காந்துட்டு இருக்கிறீங்க, உங்க பொண்ணுக்கு நீங்க கல்யாணத்துக்கு என்ன அட்வைஸ் பண்ணுவீங்கம்மா? சும்மா சொல்லுங்க, நம்பாதாங்க, சும்மா சொல்லுங்க. கல்யாணத்துக்கு உங்க பொண்ணுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? நாளைக்கு காலையில கல்யாணம், என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க?
போற இடத்துல நல்ல பிள்ளையா இருக்கணும், கேட்கறதுக்கே சந்தோஷமா இருக்கும். பிளட் வரல இன்னும், ஓகே. அப்புறமா நல்ல பிள்ளையா இருக்கணும். நல்ல பிள்ளைனா இப்ப தெரியல நமக்கு, வித்தின் கோட் நல்ல பிள்ளையா, வெரி குட். அப்புறமா அன்பிற்குரியவர்களே, நிச்சயமா நீங்க சொல்லுவீங்க, மகளே ஆரம்பத்திலிருந்தே நீ உஷாரா இருக்கும், உஷாரா இருக்கும். உன் பிடிக்குள்ள வச்சுக்கணும். எப்படி பிடிக்குள்ள வச்சுக்கணும். கொஞ்சம் விட்டுட்ட போச்சு, அவ்வளவுதான். அதனால ஆரம்பத்திலிருந்தே நீ பிடிக்குள்ள வச்சுக்கணும். அன்பிற்குரியவர்களே, இதுவரைக்கும் எனக்கு தெரியும் தெரியாது, நம்ம கல்யாணம் பண்ணதானே தெரியும். இந்த தலையணை மந்திரம் சொல்றாங்க பாருங்க, அந்த தலையணை மந்திரம் அது மாதிரி டேஞ்சரஸ் திங் உலகத்துல ஒண்ணுமே இல்லை. எப்படியாப்பட்டவங்களையும் மாற்றி விடுகிற ஒரு மந்திரம் அது. ஆனா பையன் வீட்டுல சும்மாவா இருப்பாங்க? நீங்க ஓகே, பையன் வீட்டுல சும்மா இருப்பாங்க. அவன் அவங்க வீட்டுல என்ன சொல்லுவாங்க அவனுக்கு? மவனே எடுத்தவங்க நம்ம காலு கீழே வச்சிருந்தோம்டா, கொஞ்சம் விட்டுட்டோம் பிடிக்க முடியாது அப்புறமா, அவள்தான். அதனால எப்பவும் வந்ததுல இருந்து நம்ம காலு கீழே கட்டு கீழே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி அனுப்புவாங்க. இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து குடும்பம் ஆரம்பிச்சா எப்படி இருக்கும்? நீ பெரியவனா நான் பெரியவனா, இதுதான் ஒவ்வொரு வீட்லயும் நடக்கிற விஷயம். அன்பிற்குரியவர்களே, நீ பெருசா நான் பெருசா. ரொம்ப வீட்டுல நிறைய பிரச்சனைகளுக்கு காரணமே இதுதான், ஆணவம். யார் பெரியது? அன்னைக்கு எங்க கோவில்ல வாக்குறுதி எடுத்துன்னு இருக்கிறோம், இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும். ஓகே, நான் உனக்கு பிரமாணிக்கமா இருந்து போனா போது, என் வாழ்நாள் எல்லாம் என்ன செய்யறது, வேற வழி கிடையாது. உன்னை நேசிக்கவும் ஓகே, மதிக்கவும் வாக்களிக்கிறேன். அந்த பொண்ணு சொல்லுது மிதிக்கவும் வாக்களிக்கிறேன். என்னப்பா மதிக்க வாக்களிதான், அந்த பொண்ணு சொல்லுது மிதிக்க வாக்களிக்கிறேன். அப்படிதான் நம்ம சொல்லி அனுப்புறோம் இல்லையா? மிதிப்பதற்கு, பிடுங்குவதற்கு, தட்டி பழிப்பதற்கு எவ்வளவு எடுக்க வேண்டுமோ, திருமணம் என்ற பெயரில், வரதட்சணை என்ற பெயரில் எவ்வளவு பிடுங்க வேண்டுமோ, எவ்வளவு எடுக்க வேண்டுமோ, எவ்வளவு உயிரை குடிக்க வேண்டுமோ அதை செய்கிறோம். ஆனால் திருமணம் அப்படி இல்லை அன்பிற்குரியவர்கள். அன்பிலே எவ்வளவு கொடுக்கிறோமோ, எவ்வளவு இழக்கிறோமோ, எவ்வளவு துறக்கிறோமோ, எதை தருகிறோமோ அதுதான் திருமணத்தை நிச்சயிக்கிறது. அன்பை அதுதான் நிச்சயிக்கும். எவ்வளவு வாங்குறோம் சொல்லிட்டு பெருமை கிடையாது, எவ்வளவு தருகிறோம் என்பதுதான் பெருமை இருக்கிறது. அன்பிலே நம்ம எவ்வளவு துறக்கிறோம் என்பதுதான் பெருமை இருக்கிறது. ஆகவே இயேசுவில் பிரியமானவர்களே, யார் பெருசுன்னு முக்கியம் இல்லை. அந்த ஆணவம் வருகிற பொழுது அந்த தூய உள்ளம் போய்விடுகிறது. எவ்வளவு அன்பு இருந்தாலும் அது மறைந்து போய்விடுகிறது. அதனால அந்த அன்பு உள்ளத்தை நாம் மீண்டும் தேடி கண்டுபிடிக்க வேண்டும். அந்த அன்பு உள்ளத்திற்காக இயங்குவது, அந்த பணம், அந்த ஆணவம் நம்மை மறைத்து விடக்கூடாது, நம் கண்களை மறைத்து விடக்கூடாது. நாமெல்லாம் நிறைய பேர்ட்ட சொல்லல, கொழுப்பு அவன் கண்ணை மறைக்குது இல்லையா? சொல்லும், கொழுப்பு அவன் கண்ணை மறை, பணத்திமிரு கண்ணை மறைக்குது. அது வந்துருச்சுன்னா மனிதனாக இருப்பதற்கே நமக்கு அருகதை இல்லை. அந்த ஆணவத்தை கிள்ளி எறிய வேண்டும். அதுதான் தூய உள்ளம் அன்பிற்குரியவர்களே. இரண்டாவது பாத்தீங்கன்னா, ஒரு தூய உள்ளத்திற்கு இன்னொரு பண்பு, அது யாரையும் காயப்படுத்தாத ஒரு உள்ளம். மரியாள் யாரையுமே காயப்படுத்தியதில்லை, யாருக்குமே அவள் இல்லை என்று சொல்லியதில்லை. காயப்படுத்தியவர்களை கூட மன்னித்த உள்ளமாக இருக்கிறார். கிரகாம் ஸ்டெயின்ஸுடைய மனைவி மன்னித்தது போல அவள் எல்லாம் மரியாதை பார்த்துதான் கற்றுக்கொண்டிருக்க வேண்டும். தன்னுடைய மகனை சிலுவையில் குத்தியவர்களை, அறைந்தவர்களை, சின்னாபின்னமாக்கியவர்களையும் மன்னித்து அந்த இடத்தை விட்டு செல்லுகிற கடைசி பெண்மணியாக அவள் இருக்கிறாள். மன்னித்து, யாரையும் காயப்படுத்தாத வார்த்தைகள். அன்பிற்குரியவர்களே, நிறைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நாம பயன்படுத்துகிற வார்த்தைகள் அடுத்தவர்களை காயப்படுத்துகிற, குத்துகிற வார்த்தைகளாக இருக்கிறது. நிறைய நேரத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சில நம்ம சொல்லுவோம், ஏதாவது வீட்டுல ஒரு பிரச்சனையை உருவாக்கிடுவோம். பிரச்சனையை உருவாக்கிட்டு தெருவில் சண்டை போட்டு இருப்பாங்க. இவன் தான் பிரச்சனை உருவாக்கி இருப்பாங்க. அந்த அம்மா தெருவில் சண்டை போட்டு இருப்பாங்க. பின்னாடி என்ன சொல்லுவாங்க, அந்த அம்மா பத்த வச்சிட்டோம்ல, அது பத்திக்கிட்டு எரியும். அதை பார்த்து ஒரு சந்தோஷம். பாத்தீங்களா, அவங்க அடிச்சுன்னு இருப்பாங்க அங்க, அதை பார்த்து நமக்கு ஒரு சந்தோஷம். அன்பிற்குரியவர்களே, எப்படி நாம சந்தோஷம் முடியும்? அடுத்தவர்கள் கஷ்டப்படுகிற பொழுது எப்படி நம்மால சந்தோஷப்பட முடியும்?
நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு சிலர்லாம் அந்த குடிச்சிட்டு வர வார்த்தைகள் இதெல்லாம் நம்மளால தாங்கவே முடியாது. அதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது இந்த வடிவேலு காமெடி நீங்க பேர் பாப்பீங்களா? நம்மள யாரும் பார்க்க மாட்டேங்க. எல்லாம் மாதா பக்தியை ரொம்ப வடிவேல் காமெடியை பார்க்க மாட்டீங்க. அதுல காலையில பாத்தீங்கன்னா வடிவேலு அந்த பட்டையை தீட்டுக்கிட்டு அப்படியே தெய்வீகமா வருவார். அம்மா வாங்க, அப்பா வாங்க, அப்படியே அவங்களை நிக்க வச்சு அப்படியே சாஸ்திராங்கமா விழுந்து 2 காலையும் தொட்டு கண்ணில் பொத்திட்டு நீங்கெல்லாம் தெய்வங்கள் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போவார். அப்படியே அவங்க பயம்தான். அவங்க அப்பா ஒரு மாதிரி அப்பயே இருப்பார். சாயந்தரம் ஒரு 6 மணி ஆனவங்கள ஆட்டோ ஓடாது, நின்றுடும். சும்மா தண்ணி வச்சு வீட்டுக்கு வருவாங்க பாத்தீங்களா, வந்து சும்மா ஆரம்பிச்சு சொல்லுவாரு. காலையில அது என்ன வாய்? காலையில வேற வாய். மிஸ் பண்ணிட்டீங்களே, காலையில வேற வாய். இப்போ அதெல்லாம் தெளிவா வரும், கேட்டவங்க அது தெளிவா வரும் பாருங்க. காலையில வேற வாய், இப்ப இது நார வாய். அன்பிற்குரியவர்களே, நமக்கு மட்டும் எப்படி இருக்குது? நமக்கு மட்டும் எப்படி இருக்குது? முன்னாடி ஒரு பேச்சு, பின்னாடி ஒரு பேச்சு. எதுல பார்த்தோன்னு சொல்லுவோம். நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சமானவங்க வீட்டுல அத்தைன்னு ஒருத்தர் இருப்பாங்க. யாரு? அத்தை. நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சமான ஐட்டம் அவங்க தான். வீட்டுல அவங்க வெளியில இருந்து வராங்கன்னு வச்சுங்களேன், எங்க போயிட்டு ஐயோ அத்தை வாங்க, எவ்வளவு நாளாச்சு உங்களை பார்த்து, உங்களை பார்க்காம சாப்பாடு இறங்கல, தண்ணி இறங்கல, நீங்க இல்லாம பாருங்க நான் இழைச்சி போயிட்டேன்னு சொல்லிட்டு உட்கார வைப்போம். மனசுக்குள்ள என்ன நினைப்போம்? சனி யாரு வர சொல்லுது, அங்கேயே போய் எங்க தொலைக்க வேண்டியதானே வந்து கேட்டது. இப்ப அப்படியே நான் சுக்க அப்படியே பேசிட்டு அந்த காஃபி தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு அப்புறம் நம்ம என்ன எதிர்பார்ப்போம்? சும்மா சொல்லுங்க, நம்ம என்ன எதிர்பார்ப்போம்? எப்ப கிளம்புவீங்க? அன்பிற்குரியவர்களே, மனசுல அப்படியே அதே மாதிரி மாமா என்ன மாமா நல்லா இருக்கிறீங்களா இப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வைக்கிறேன்டா அவனுக்கு வச்சுக்கிறேன் மாவனை சான்ஸ் கிடைக்கும் போது அவனை போட்டு தள்ளிடுது. அன்பிற்குரியவர்களே, உள்ளத்திலே வைத்து உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவது ஒத்து வரா. கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு அது ஒத்து வராது. பரிசுத்த உள்ளமா இருக்குன்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதுமே பரிசுத்தமாய்க்கொண்டே செல்ல வேண்டும். நாம செய்கிற காரியங்கள் ஆண்டவருடைய முன்னிலையிலே பரிசுத்தமா இருக்க வேண்டும். நடிக்க முடியாது. தொடர்ந்து எத்தனை நாள் நீ தொடர்ந்து நடிச்சு நிற்ப? எத்தனை வருஷம் நடிச்சு நிற்ப? மனசுல இருக்கிறது வெளியே வந்துடும் இல்ல, அதுதான் வெளியில தானா வெளியே வந்துடும் நம்ம சொல்லும் போதெல்லாம். அதுக்கு நம்முடைய வார்த்தைகள் காயப்படுத்தாத வார்த்தைகளாக, அடுத்தவர்களுக்கு சுகம் தருகிற வார்த்தைகள். அதான் சொல்லுவாங்க, வார்த்தையை வெல்லும் வார்த்தையை கொல்லும், வார்த்தையை வெல்லும் வார்த்தையை கொல்லும். நம்முடைய வார்த்தைகளுக்கும் உயிர் தருகிற வார்த்தைகள், கடவுளுடைய வார்த்தைகள் மட்டுமல்ல, உயிருள்ளவை, ஆற்றல் மிக்கவை, இருபுறமும் கருக்கு வாய்ந்த கத்தி போன்றவை, மூட்டு மூளை வரை எட்டுவை, உள்ளத்தின் ஆழத்தை ஊடுருவி பார்ப்பவை. கடவுள் வார்த்தை மட்டும் இல்ல, நம்முடைய வார்த்தைகள். நாம ஒருத்தர் சொல்லும் போது அவங்களுக்கு காயப்படுதில்ல, கஷ்டப்படுதில்ல, வேதனைப்படுத்துகிறோம் இல்ல, கண்ணீர் வருதில்ல. அப்ப அதற்கும் உயிர் இருக்கிறது, அதற்கும் ஆற்றல் இருக்கிறது, அதற்கும் சக்தி இருக்கிறது. அதுவும் கடவுளுடைய வார்த்தைக்கு சமமானது. ஆகவே நம்முடைய வார்த்தைகளை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பரிசுத்த உள்ளம் என்று சொல்லுகின்ற பொழுது நம்முடைய வார்த்தைகள் பரிசுத்தமாக, உள்ளம் பரிசுத்தமாக இருந்தால்தான் நம்முடைய சிந்தனை, சொல், செயல் எல்லாமே பரிசுத்தமாக அமையும். ஆக இதை நாம கொஞ்சம் கவனத்தோடு எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அன்பிற்குரியவர்கள். அப்படி இல்லைன்னா ரொம்ப கஷ்டம்தான் நம்முடைய வாழ்க்கையில. அதோடு சேர்த்து நம்ம இன்னொரு காரியம், மரியனுடைய வாழ்க்கையில நாம சிந்தித்து பார்க்கின்ற பொழுது பிறருக்கு உதவுகிற குணம். எனக்கு அந்த ஒரு சீன் ரொம்ப பிடிக்கும். மரியன்னை எலிசபெத் அம்மாளை சந்திக்கிற ஒரு காட்சி. தானே தேவையில் இருக்கிற ஒரு பெண் இன்னொருவருக்கு உதவி செய்ய போகிற அற்புதமான ஒரு காட்சி. இப்பெல்லாம் நாம கர்ப்பமாயிட்டாங்க நமக்கு தெரியாது. ஆனா நம்ம உடனே அப்படியே நம்ம அப்படியே ராணி மாதிரி ஆயிடுவோம். எல்லாம் நமக்கு சேவை செய்ய வேண்டும். ஆனால் இந்த பெண் இன்னொரு வயது முதிர்ந்த ஒரு பெண்ணுக்கு சேவை செய்ய ஓடுகிறாள். இயேசுவில் பிரியமானவர்களே, இதுதான் ஒரு உள்ளார்ந்த அன்போடு பிறருக்கு நாம் செய்வது. இது எல்லாமே வாழ்க்கையில நடக்க வேண்டுமானால், நம்முடைய வாழ்க்கையில இறை சித்தம் நடக்க வேண்டும், நம்முடைய வார்த்தைகள் இதெல்லாமே நன்றாக வளர்க்க வேண்டுமானால், அன்பிற்குரியவர்களே, நம்முடைய உள்ளம் எப்படி இருக்கணும் தெரியுங்களா? நம்முடைய உள்ளம் லேசாக இருக்க வேண்டும், வெறுமையாக இருக்க வேண்டும்,
எனக்கு அழகான ஒரு வார்த்தைகள் ஞாபகம் வருகிறது. நல்ல கவனிங்க இந்த வார்த்தைகள். புல்லாங்குழல்கள் காலியாக இருக்கின்றன, குப்பை தொட்டிகள் நிரம்பி வழிகின்றன. புல்லாங்குழல்கள், நீங்க புல்லாங்குழல் பார்த்திருக்கிறீங்க இல்லையா? புல்லாங்குழல்கள் காலியாக இருக்கின்றன, குப்பை தொட்டிகள் நிரம்பி வழிகின்றன. உங்களுக்கு எவ்வளவு அர்த்தம் புரியுதுன்னு எனக்கு தெரியல. ஆனா கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாத்தீங்கன்னா, ஒரு புல்லாங்குழல் வெறுமையாக இருப்பதனால், அது சுடப்படுவதனால், தயார்படுத்தப்படுவதனால் அதில் எவ்வளவு விதமான இசைகள், அது கையில இசைக்கலையினுடைய கையில் இருக்கின்ற பொழுது எப்படியெல்லாம் அதை மீட்ட முடியும், என்னென்னலாம் இசைகள் வருகிறது அதிலிருந்து, எவ்வளவு ராகம், எவ்வளவு அருமையாக. ஆனா குப்பை தொட்டி நீங்க பாத்திருக்கீங்களா? ரோடோரம் குப்பை தொட்டி, அது எப்பயுமே எப்படி இருக்கும்? குப்பை தொட்டில என்ன இருக்கும்? குப்பை தான் இருக்கும். ரொம்ப சிம்பிள். அன்பிற்குரியவர்களே, நிறைய பேர் யோசிச்சு பாருங்க, நம்முடைய உள்ளம் புல்லாங்குழலை போல இருக்கிறதா அல்லது குப்பை தொட்டி போல இருக்கிறதா? யாரவன்? நீ புல்லாங்குழல் போலதான் இருக்கு, இன்னும் கொஞ்சம் வருஷத்துல குப்பை தொட்டியா மாறிடுவ. இப்ப புல்லாங்குழலாம் இருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, யோசிச்சு பாருங்க, நம்முடைய உள்ளத்துல எவ்வளவு குப்பைகள் மண்டி போயிருக்கிறது, தேங்கி போயிருக்கிறது. நீங்க வீட்டுல இந்த சின்ன ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், டப்பா போல, நீங்க பழம் இதெல்லாம் அறுத்துட்டு அந்த தோல் போடுவீங்கல்ல, ஒரு நாள் ஓகே, ரெண்டாவது நாள் எப்படி இருக்கும்? நீங்க உள்ள போறீங்க, அந்த ரூம்ல எப்படி இருக்கும்? சும்மா சொல்லுங்க. ரெண்டாவது நாள் நீங்க போறீங்க, அப்படியே அழுகி போயிட்டு எப்படி இருக்கும்? லைட்டா ஒரு வாசனை, எவ்வளவு லைட்டா. மூணாவது நாள் எப்படி இருக்கும்? இன்னும் கொஞ்சம் லைட்டா, இன்னும் கொஞ்சம் வெயிட்டா வாசனை. நாலாவது நாள், அஞ்சாவது நாள் உள்ள போவே முடியாது, அது தூக்கி எடுத்து போய் நம்ம கொட்டி ஆகும். அன்பிற்குரியவர்களே, 4 நாள் குப்பை தொட்டில இருக்கிறதே நாரி போது, எத்தனை வருடங்களாக குப்பைகள் உள்ளே மண்டி போயிருக்கிறது, அது ஏன் நாரி போகவில்லை? எத்தனை வருடங்களாக பகைமை, எத்தனை வருடங்களாக பேச மாட்டேன், எத்தனை வருடங்களாக பார்க்க மாட்டேன், எத்தனை வருடங்களாக அவனை அழித்தேன் ஒழிப்பேன் என்று சொல்லி குப்பைகளை உள்ளே வைத்துக் கொண்டிருக்கிறோமே, அது உள்ள எப்படி இருக்கும்? அது உள்ள எப்படி இருக்கும்? நாரி போயிருக்கும், நாரி போயிருக்கும். அப்படி உள்ளே குப்பைகளை பல வருடங்களாக தேக்கி வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் நமக்கு பேர் என்னது? நடமாடும் குப்பை தொட்டி. என்ன ராஜா உன் பேர்? என்ன பேரு? சுஜி. சுஜி பெரியவனான பிறகு இதெல்லாம் செய்ய மாட்டான். ஆனா சப்போஸ் அப்படி அவன் மனசுல வந்ததுன்னா சுஜி கமா நடமாடும் குப்பை தொட்டி. சுஜிக்காக சொல்லாது, எல்லாருக்குமே, ஒவ்வொருவருமே அழுக்குகளை தேக்கி வைக்க வைக்க நாம் குப்பை தொட்டிகளாக மாறிக்கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, லைட்டா இருக்கும் நம்முடைய வாழ்க்கை, வெறுமையாக இருக்கிற பொழுது நல்லாவே போகும். அன்பிற்குரிய, ஆகவே நம்முடைய வாழ்க்கை மரியனுடைய வாழ்க்கை போல பற்றற்ற ஒரு வாழ்க்கையாக, எளிய வாழ்க்கையாக அமைகின்ற பொழுது அங்கு நிறைவு இருக்கும், நிம்மதி இருக்கும். அதுதான் நம்முடைய வாழ்வை சிறப்பிக்கும். அன்பிற்குரியவர்களே, இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இன்னொன்னு இறை வார்த்தை உங்களுக்கு சொல்லணும்னா, இந்த மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா எளிய மனதோர் பேறு பெற்றதெல்லாம் வரும். தூய உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். வெரி குட். அதுக்கு ஆப்போசிட் என்னவா இருக்கும்? இப்ப நம்ம தூய உள்ளம் என்ன நம்ம பார்த்தோம், தூய்மை இல்லாத உள்ளம் என்னன்னு பார்த்தோம், நாரவா என்னன்னு பார்த்தோம், உள்ள மண்டி போயிருக்கிறது எல்லாம் பார்த்தோம். அப்போ அதுக்கு ஆப்போசிட் என்னவா இருக்கும்? தூய உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அதுக்கு ஆப்போசிட் தூய்மை இல்லாத உள்ளத்தோர் சபிக்கப்பட்டோர். என்ன பேறு பெற்றோர்? தூய்மை இல்லாத உள்ளத்தோர் சபிக்கப்பட்டோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை பார்க்கவே மாட்டார்கள். இறைவார்த்தை ஆற்றல் விக்கிறது, கருக்கு போலது. நான் சொன்ன கத்தி போலது, இப்படி பிடிச்சா இப்படியும் குத்தும் அப்படியும் குத்தும். இதுதான் தூய உள்ளத்தோர். தூய்மை இல்லாத உள்ளத்தோர் சபிக்கப்பட்டவர்கள், ஏனெனில் அவர்கள் கடவுளை பார்க்க மாட்டார்கள். அதே போல சமாதானம், நான் வார்த்தைகள் சொன்ன பிரச்சனைகள், தீ மூட்டி விடுறவங்க, சண்டை மூட்டி விடுறவங்க, சமாதானம் செய்வோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளுடைய மக்கள் எனப்படுவர். அப்போ ஆப்போசிட் என்னது? சமாதானம் செய்வோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் எனப்படுவர். ஆப்போசிட் என்னது?
நல்லா சொல்றமா, கொஞ்சம் சத்தமா சொல்லு. சமாதானம் இல்லாதவர்கள் சபிக்கப்பட்டோர், ஏனெனில் அவர்கள் சாத்தானின் மக்கள் என்று அழைக்கப்படுவர். கடவுளுடைய பிள்ளையான சாத்தானுடைய பிள்ளை தானே. ஏனெனில் அவர்கள் சாத்தானின் பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவர். அன்பிற்குரியவர்களே, பாத்தீங்களா, இறை வார்த்தையை நமக்கு எதிராக சாட்சியம் சொல்லும். எத்தனை முறை படித்திருப்போம், ஆனா இறை வார்த்தை நமக்கு எதிராக எழுந்து வரும். இதெல்லாம் நடக்கணும், நாமளும் மரியன்னை போல பரிசுத்த உள்ளத்தோடு வாழணும் அப்படின்னு சொன்னா ஒன்றே ஒன்றுதான் நமக்கு வழிகாட்டும். அது நாம் நற்கருணையின் மீது வைத்திருக்கிற ஆழ்ந்த விசுவாசம். இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, நீங்க மத்த எல்லாத்தையும் விட்டா கூட இது மட்டும் மனசுல வச்சுங்க. நற்கருணை நம்முடைய வாழ்க்கையின் ஊற்றும் உச்சமமாக இருக்கிறது. நற்கருணை நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமாக இருக்கிறது. நற்கருணை மீது உள்ள விசுவாசம் தான் நம்மை உறுதிப்படுத்தும். நாம் உட்கொள்ளுகிற நற்கருணை நாம மாற வேண்டும். நாம் இந்த நற்கருணை உட்கொள்ளுகின்ற பொழுது நற்கருணையாக நாம் மாற வேண்டும். நற்கருணையினுடைய பண்புகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கற்றுக்கொள்ள வேண்டும். அன்பிற்குரியவர்களே, ஒரு சின்ன ஒரு கேள்வி கேட்கிறேன். இன்னொரு 2 நிமிஷம் ஒரு சின்ன ஒரு கேள்வி. சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்க பசு பால் கொடுப்பீங்களா இல்ல எரும மாட்டு பால் கொடுப்பீங்களா? எல்லாம் தெரியுது, நீங்க எல்லாம் புத்திசாலிங்க. பசும்பால் தான் கொடுப்போம், எரும மாட்டு பால் கொடுக்க மாட்டோம். ஏன்? ஆக்சுவலி இங்க நான் எரும மாடே பார்க்கல இது வரைக்கும். மெட்ராஸ்ல நான் பார்க்கறதெல்லாம் எரும மாடாதான் இருக்கு. ஓகே, எரும மாட்டு பால் கொடுக்க மாட்டோம். ஏன்? எல்லாருமே தாய்மார்கள் தான். எதற்காக நாம் எரும மாட்டு பால் கொடுக்க மாட்டோம்? காரணம் இல்லாமலாம் இல்ல, கரெக்டா சொல்லுங்க. எதுக்காக எரும பாலை நாம கொடுக்க மாட்டோம்? எரும பால் குடிச்சா சத்தாம சொல்றதா, எரும மாட்டு புத்தி வந்துடும் சொல்லிட்டு எரும பால் கொடுக்க மாட்டோம். இதானே? ஓகே, நீங்க ஒத்துக்கலன்னா கூட அதான் உண்மை. ஒத்துக்கலன்னா கூட அதான் உண்மை. எரும பால் குடிச்சோம்னா எரும புத்தி வந்துடும் சொல்லிட்டு, எரும பால் குடிச்சா எரும புத்தி வரும்பொழுது நற்கருணை உட்கொள்ளுகிற உனக்கே நற்கருணை புத்தி வரல. நற்கருணை உட்கொள்ளுகிற உனக்கு ஏன் நற்கருணை புத்தி வரல? இயேசுடைய புத்தி ஏன் வரல? இயேசுவின் மனநிலை ஏன் வரல? இயேசுனுடைய எண்ணங்கள் ஏன் வரல? இயேசுவின் சிந்தனைகள் ஏன் வரல? இயேசுனுடைய இறையாட்சி லட்சிய கனவுகள் ஏன் வரல? இனிதான் இயேசு உட்கொள்ளுகிறியே. எத்தனை நாள் ஆமேன் ஆமேன்னு சொல்லிட்டு ஒரு சிலர்லாம் அன்பிற்குரியவர்களே, நீங்க தப்பா நினைக்காதீங்க, ஒரு சிலர்லாம் நன்மை வாங்க வருவாங்க பாருங்க, புனிதர் போலயே இருப்பாங்க. புனிதர் தான், தேவ சகாயம் பிள்ளை கூட அப்படி தள்ளிடலாம். ஒரு சிலர்லாம் வருவாங்க பாருங்க, அவ்வளோ பக்தியா. இப்படிதான் ஒரு ஊர்ல திருவிழா நடந்திருந்தது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், திருவிழானாவே கோலாகலமா, ஆண்களுக்கு திருவிழானாவே அது வேற மாதிரி விஷயம். அப்படியே தண்ணி கிண்ணி போட்டு மப்புல அப்படியே ஒரு கப்பா நின்னாதான் ஒரு வெயிட்டா இருக்கும். அப்படி ஒரு சாமியார் நற்கருணை பத்தி பேசின்னு இருக்கிறார். பயங்கரமான பிரசங்கம் நற்கருணை பத்தி, நற்கருணை இப்படி அப்படி ஊன்னு பேசின்னு இருக்கும்போது ஒரு குடிகார பையன் நேரா நின்னான். சாமியாருக்கு நேரா எதிரில நிக்கிறான். அன்பிற்குரியவர்களே, சாமியாருக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல, நேரா எதிரில நிக்கிறான். இவ்வளவு கஷ்டப்பட்டு நற்கருணை பத்தி பேசின்னு இருக்கும், குடிச்சு நிக்கிறான் பாரு. அவனை இருந்தாலும் மனசை கட்டுப்படுத்திட்டு பூச முடிட்டு அவங்க வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு நாள் நிக்கிறான். அவனால் நிக்க முடியுது, அப்படியே தள்ளாடிட்டு சரி போனா போதும் சொல்லிட்டு, இருந்தாலும் சாமியாருக்கு அப்பப்போ பங்கு சாமியாருக்கு அவன் கண் மேல கண்ணு, சரி போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நற்கண்ண வருஷம் வரும்போது திடீர்னு சாமியாருக்கு ஒரு எண்ணம், இவன் நன்மை வாங்க வந்துட்டா என்ன பண்ணறது? இவன் குடிக்காரன் நன்மை வாங்க வந்துட்டா என்ன பண்ணறது? சரி வரமாட்டான், அவனா குடிச்சிருக்கான்ல வரமாட்டான். அன்பிற்குரியவர்களே, அந்த லைன் அப்படியே பாப்பாரு, நன்மை கொடுத்து அப்படியே பாப்பாரு, வரல. திடீர்னு நின்னுட்டான், லைன்ல நின்னுட்டான். சாமியாருக்கு இவனுக்கு நற்கண்ணை கொடுத்தா நற்கண்ணைக்கு அது மதிப்பு, அவன் மதிப்பு. நற்கண்ணை கொடுக்கலன்னா வருஷம் திருவிழா வரும், ஆனா பங்கு சாமியாருக்கு அதான் கடைசி திருவிழா. உங்களுக்கு நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன். வருஷம் திருவிழா வரும், பங்கு சாமியாருக்கு அதான் கடைசி திருவிழாவா இருக்கும். என்னடா பண்ணது?
என்ன செய்ய அப்படி பார்த்தாரு. கிட்ட வந்துட்டான். 3வது ஆள் 2வது ஆள் வந்துட்டான். அப்படி வச்சா பாருங்க, அப்படி டக்குன்னு பட்டன் கையில வந்து அப்படியே பட்டன் குடுங்கி நாக்குல வச்சு அப்படியே வணங்கினான் பாருங்க. வணங்கி ஆமேன்னு சொல்லிட்டு அப்படியே நாக்குல வாங்கி போயிட்டு முட்டி போட்டான். முட்டி போட்டு தள்ளாடிட்டு எச்சைய வர வச்சு கரைக்கிறான் கரை. இப்படி பாக்குறான் அப்படி பாக்குறான். எல்லாரும் நல்லாதான் போயின்னு இருக்குது. வடிவேல் சொல்ல எல்லாரும் நல்லாதானே போயின்னு இருக்குது, நமக்கு மட்டும் ஏன் கரைக்கவே இல்லை. இப்படி எப்படி எதோ செஞ்சு பார்த்தா ஒண்ணு பண்ணல. சரின்ட்டு பல்லு கிட்ட வச்சு அப்படி கடிச்சான் பாருங்க. பட்டு பட்டுன்னு சவுண்டு. 4 பேர் திரும்பி பார்த்தாங்க. என்னன்னு தெரியல, உங்களுக்கு எல்லாம் கடவுள் சதையை கொடுத்தாரு, எனக்கு மட்டும் எலும்பு கொடுத்துட்டாரு. அவனுக்கு மட்டும் எலும்பு கொடுத்தாராம் கடவுள், மற்றவங்க எல்லாம் சதையை கொடுத்தார். அன்பிற்குரியவர்களே, நாம் உட்கொள்ளுகிற நற்கருணை நம்மை நலப்படுத்தும் என்றால் ஒரே ஒரு நற்கருணை போதும். வாழ்க்கைக்கு ஒரே ஒரு நற்கருணை போதும். நீங்க கொஞ்சம் வீட்டுல போயிட்டு நல்லா யோசிச்சு பாருங்க. எத்தனை முறை ஆமேன் அப்படியே அப்படியே ஒரு சிலர் வருவாங்க, கையெல்லாம் நடுங்க அப்படியே. ஐயோ, அன்னை தெரிஞ்ச கூட அப்படி தள்ளிடலாம், போ அது ஓரமா போ. அப்படியே அந்த அம்மா வருவாங்க பாரு. ஆமேன். வெளியில வந்த உடனே வரும் பாருங்க. ஆஹா, கேட்டோம்னா அப்படியே பிளட், சேம் பிளட் அப்படியே வரும். அன்பிற்குரியவர்களே, நற்கருணை நம்முடைய வாழ்க்கையினுடைய ஊற்று முச்சமாக அந்த ஒரு நற்கருணை போதும், ஒரு சக்தி போதும். நாம் தூய உள்ளத்தினாக வாழ்வதற்கு, ஆணவத்தை கலந்து தாழ்ச்சியோடு இருப்பதற்கு, நம்முடைய வார்த்தைகளில் பிறரை காயப்படுத்தாமல் இருப்பதற்கு, ஆண்டவரே நம்முடைய உள்ளம் பரிசுத்தமாக இருப்பதற்கு, இதெல்லாம் நடக்கின்ற பொழுது அன்பிற்குரியவர்களே நாம் பரிசுத்தமாயிருப்போம், நம்முடைய உள்ளம் பரிசுத்தமாயிருக்கும். ஆகவே நற்கருணையில் விசுவாசம் கொள்வோம். மரியாள் இயேசுவின் மீது விசுவாசம் கொண்டது போல நாமும் விசுவாசம் கொள்வோம். நல்ல ஒரு சகுனம் பாத்தீங்களா? ஆண்டவர் மழையாக இறங்கி வருகிறார். ஆகவே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். எங்களுக்கு பாதுகாவல் துணையுமாயிருக்கிற பரிசுத்த பரலோக மாதாவே, எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். எங்களுக்கு பாதுகாவல் துணையுமாயிருக்கிற பரிசுத்த பரலோக மாதாவே, எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். எங்களுக்கு பாதுகாவல் துணையுமாயிருக்கிற பரிசுத்த பரலோக மாதாவே, எங்களோ செழித்தோங்கி முன்னேற்றம் அடையும்படியாக இயேசுவை மன்றாடும். எங்களுக்கு பாதுகாவல் துணையுமாயிருக்கிற பரிசுத்த பரலோக மாதாவே, எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். எங்களுக்கு பாதுகாவல் துணையுமாயிருக்கிற துதிக்குரிய பரிசுத்த பரமதிரிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதியும் ஸ்தோத்திரமும் உண்டாக கடவது.
பெருமை மகிமையோடு மகிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமை வருகின்றவரம் தூயாதி யானவர்க்கு அழகில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். இறைவனாய் என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமென். இயேசுவே உம்மை காணாமல் இமைகள் உறங்காது.